நோக்கம். அதையே தன்னுடைய வாழ்நாளில் செய்து கொண்டு வருகிறார். இதுவரை அவர் 10,557 மரச்செடிகளை நடுவதற்கு இருக்கிறார். கிரீன் சாம்பியன் அவார்டு, தமிழ்நாடு அரசு கிரீன் சாம்பியன் அவார்டு என்கின்ற ஒரு பட்டத்தினை அவருக்கு தமிழக முதல்வர் அவருக்கு வழங்கி சிறப்பித்திருக்கிறார். தமிழக அரசு கொடுத்திருக்கிற பணி ஒரு சில பள்ளிகளை அவருக்கு கொடுத்து அந்த பள்ளிகளில் சென்று மரக்கன்றுகளை நட்டு பசுமையாக மாற்ற வேண்டும் என்ற ஒரு பதவியை அல்லது பொறுப்பை கொடுத்திருக்கிறார். நமது பள்ளிக்கு அவர் வந்திருப்பது நமக்கு பெருமை அளிக்கிறது. நம் கைதட்டி மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதோடு நான் சொல்லியே முடியல. சும்மா கைதட்டி நிற்கிறதோட இல்லாம சொல்ல வந்தேன். அதுக்கும் கைதட்டுறீங்க. சும்மா கைதட்டிட்டு போறதுனால பயனில்லை. நாமும் நமது வாழ்க்கையிலே நமது சுற்றுப்புறத்தை நாம் வசிக்கிற இடங்களை செல்லுகிற இடங்களில் தூய்மையாக வைத்திருக்க வேண்டும். பசுமையாக வைத்திருப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். எங்கேயும் கண்ட இடங்களில் துப்பக்கூடாது. தூய்மையாக நமது இடங்களை வைத்திருக்க வேண்டும். முக்கியமாக இயற்கைக்கு அதிக அளவு முக்கியத்துவத்தை நமது வாழ்விலே தர வேண்டும். இயற்கையே நம்மை வாழ வைக்கிறது. மரங்கள் இல்லை என்றால், பசுமை இல்லை என்றால் நிச்சயமாக நமது வாழ்வு இல்லை. பாலைவனங்களில் கூட தண்ணீர் விளைகிறத வரவழைத்துக் கொண்டு செடிகளை நட முயற்சி செய்கிறார்கள். பசுமை மிக மிக முக்கியமான ஒன்று. அந்த பசுமையானவற்றை நாம் காணுகிற போதே நமது கண்களுக்கு இதமாக இருக்கும். எனவே பசுமை புரட்சியை நாம் ஆதரிக்க வேண்டும். நாமும் நமது வாழ்க்கையிலே அதற்கு ஆதரவு தர வேண்டும். மரம் செடிகளுக்கு அன்போடு நாம் அவற்றோடு பேசுவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். சில சமயத்தில் மற்றவர்கள் நமது நண்பர்கள் அவரிடம் பேசுவதை விட அந்த மரம் செடி கொடிகளிடம் பேசும்போது ஒரு மன திருப்தி நமக்கு இது கண்டிப்பாக இருக்கும். எனவே திருவாளர் பசுமை மூர்த்தி அவர்களை பின்தொடர்ந்து நாமும் பசுமை புரட்சிக்கு வழிவகுப்போம். நாம் வாழும் சுற்றுப்புற சூழல்களில் மரங்களை வளர்க்க முயற்சி செய்வோம். இயற்கையை அதிக அளவு நேசிப்போம். உங்கள் சார்பாக அவரை நான் பொன்னாடை போட்டு மரியாதையை செலுத்துகிறேன். எனவே மரம் நமக்கு முக்கிய பங்கு வாழ்க்கையில் அளிக்கிறது. மனிதனின் பிறப்பு முதல் இறப்பு வரை மரமே நமக்கு உதவி வருகிறது. எனவே நாம் ஒருவரும் வாழ்வில் குறைந்தபட்சத்தில் 5 மரங்கள் வளர்த்து நம் இந்தியாவை தேச இந்தியாவாக ஆக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். எனவே இயற்கை மரங்களை நடுவோம், இயற்கையை காப்போம். நன்றி, வணக்கம். என் கடற்படை செய்து கிடப்பதே என்பதற்கென பிறருக்கு உதவி செய்யவும், மரங்களை வளர்க்கவும், பேணி காக்கவும் தேசிய பசுமை பள்ளியில் சேர்ந்தேன். எனவே மரங்களை நடுவோம், இயற்கையை காப்போம். நன்றி, வணக்கம். நம்மோடு தன்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளுமாறு திரு பசுமை மூர்த்தி அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் பசுமை அமைப்பு சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் சென்னை மாவட்ட கல்வித்துறை முதன்மை அதிகாரி அவர்கள் மூலமாகவும் சுற்றுச்சூழல் ஒருங்கிணைப்பாளர் மூலமாகவும் இன்று நமது பள்ளியை தேர்வு செய்து மரக்கன்றுகளை நட என்னிடம் உத்தரவு பிறப்பித்தார்கள். அதன் அடிப்படையில் இன்று நமது பள்ளியில் மரக்கன்றுகள் நடுவிழா மிக விமர்சையோடு நடைபெற்று வருகிறது. இப்ப ஏன் என்றால் பள்ளிகளில் மட்டும் நம்ம மரம் நடுறோம் அப்படின்னு ஒரு சட்டம் இருந்தது. ஆனால் இப்போ நமது வீட்டில் நம்ம பெற்றோருடன் இணைந்து மரம் நட வேண்டும். அதற்கு தான் இந்த விழிப்புணர்வு. இங்க பள்ளியில் நடுவது மட்டும் அல்ல, நீங்கள் உங்க பெற்றோர்கிட்ட போய் சொல்லி ஒவ்வொரு
ஏன்னா உலகம் வந்து நாளுக்கு நாள் வெப்பத்தினால் அல்லற்பட்டு கொண்டிருக்கிறது. அதற்கு காரணம் என்னன்னா மரங்கள் இல்லை. கொஞ்சம் இருந்த மரங்கள் எல்லாம் வெட்டி வீழ்த்தி விட்டார்கள். எங்கே பார்த்தாலும் காம்ப்ளெக்ஸ் கட்டிடங்கள் உருவாக்குறதுனால இருக்கிற மரங்கள் எல்லாம் அழித்து கொண்டே போகிறார்கள். ஆனால் பூமி அதனால வந்து வெப்பத்தினால் அல்லற்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த வெப்பத்தினால் ஏற்படக்கூடிய கொடிய நோய்கள் அதிகரித்து கொண்டே போகிறது. நீங்கள் வருங்கால தலைமுறைங்க உங்கள்கிட்ட தான் அந்த மரம் நடுவதை முக்கியமாக கருத வேண்டும். நீங்க வந்து உங்க பேரண்ட்ஸ்ட சொல்லி ஒவ்வொருவரும் ஒரு வீட்டில மரம் வளர்க்க மிகுந்த பிரயாசம் பண்ண வேண்டும். எப்படின்னா நம்ம வாழ்க்கையில பிறப்போம், நம் வாழும் வாழ்க்கை வந்து ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும். ஒரு சரித்திரம் படைக்க வேண்டும் என்றால் நம் ஒரு மரம் நட வேண்டும். நமது கனவு என்னன்னா ஒரு டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், சயின்டிஸ்ட் ஆகணும் என்று ஒரு லட்சியம் இருக்குது. ஆனால் அதன் கூட சேர்ந்து மரம் நடுவதும் ஒரு லட்சியமாக நீங்க கருத வேண்டும். அதன் மூலமா தான் நம்மளுக்கு வந்து நிறைய பயன்கள். எப்படின்னா உலகத்துல வந்து முதல்ல வந்து கடவுள் வந்து உருவாக்கப்பட்டது மரங்கள் இனம்தான். தாவர இனத்தை தான் முதல்ல அவர் உருவாக்கினார். அதற்கு பிறகுதான் மனித இனம், விலங்கினம், பறவைகள் இனம். அதனால வந்து மரங்களை நம்ம ஒரு பெற்றோராகவும் நம் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளாகவும் நினைக்க வேண்டும் என்று சொல்லி நீங்க அனைவரும்